பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் திறமைகளை அனலாக்குங்கள். ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 4:14-15 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. மகா உன்னதரின் மக்களே, வெளிப்பிரகாரமான முன்னேற்றத்திற்கான மாற்றம், பைக்கிலிருந்து காரில் போகிறோம், நமது ட்ரெஸ் கோடு சேஞ்ச் ஆகிறது, இதை நாம் சொல்ல தேவையில்லை. நல்ல பொருளாதார மாற்றம் என்பார்கள். நல்லது, இது வேண்டும். புறம்பான மாற்றங்கள் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை அளிப்பதில்லை. உள்ளான மாற்றம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது, ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும். இந்த நல்ல மாற்றம் தொடர்ந்து நடக்க வேண்டும். இதுதாங்க நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை சார்ந்த குடும்பம், நட்பு, உறவு, சபைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும். எல்லாருக்குமே பொதுவாக நல்லதனமாக மாற வேண்டும். அமைதியாக, பொறுமையாக, சாந்தமாக, கிருபை பெற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பது விருப்பம்தான். இந்த விருப்பத்தையும் கர்த்தர் தான் நம் உள்ளத்திலே வைக்கிறார் எல்லாருக்கும். பிலிப்பியர் 2:13. இந்த விருப்பத்தை வைக்கும் போதே அதை பற்றி அறியத்தக்க, வளர, செயல் வடிவம் பெற வரங்கள், தாளந்துகள் உள்ளே வைக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து செயல்பட சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுத்து புரிய வைக்கிறார். இந்த நல்ல மன மாற்றங்கள் வெளியே வர தெரிய சந்தர்ப்பங்களை தருகிறார். நாம் இதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுமையாகி விட்டீர்கள், சாந்தமாகி விட்டீர்கள் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் அதை வெளியே காட்ட வேண்டும். உங்களை உள்ளான மாற்றத்தை வெளியே காட்ட வேண்டும். சபையில் ஆராதனை இருக்கும் போதோ, பிரசங்கத்தின் போதோ, வேதம் வாசிக்கும் போதோ, அல்லது ஆவிக்குரிய பெரியோர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் போதோ, தேவ வார்த்தையை கொடுக்கும் போதே அதை மனதில் அப்படியே அப்பிக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து தனது சித்தத்தை நிறைவேற்ற பிரித்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் 13:2 வாசியுங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் பவுலையும், அதாவது சவுல், முன்பு சவுல், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கேட்டீர்களா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13:3. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இந்த ஊழியம் உறுதி செய்யப்பட்டது. பர்னபாவும் பவுலும் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதை தியானித்ததால் அப்போஸ்தலர் 13 அப்புறம் பாருங்கள், அவர்கள் ஊழியம் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அவர்கள் இதை இன்னொரு முறை பார்க்கலாம். யாராவது நமக்கு இன்னொரு முறை இதை ஸ்ட்ராங்காக சொல்லட்டும், இதை அப்ரூவ் பண்ணட்டும் என்றோ, தங்களை யாராவது உற்சாகப்படுத்தட்டும் என்றோ எதிர்பார்க்கவில்லை, காத்திருக்கவும் இல்லை. ஃபீல்டில் இறங்கினார்கள். ஆவியானவர் வழி நடத்துதலும்படி அவர்களே அனலாக்கி கொண்டார்கள். ஊழியத்திற்கு மட்டுமல்லங்க, மற்ற எல்லா காரியங்களுக்கும் இப்படித்தான். உங்களுக்கு கிடைத்த வாக்கை அசதியாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதை நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்களோ, அதிகமான நேரத்தை எதற்கு கொடுக்கிறீர்களோ அது அனலாகும். கவலைப்படுவதற்கு, சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு சோம்பலாகவே, நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவதற்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நாமே அதையே சிந்தித்து வீணாய் போகிறோம். இதை நாம் அனலாக்க வேண்டியில்லை, அதுவே அனலாக்கி கொள்ளும். ஆனால் நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய காரியங்கள், பழக்க வழக்கங்கள், திறமையை வெளிப்படுத்த, பிஸ்னஸை லாபகரமாக்க, நம்மை உற்சாகப்படுத்த எதிர்பார்க்கிறோம் பிறரை. நடைமுறையில் வாழ்வில் இது சாத்தியமாவதில்லை. ஆகையால் நமது வேகம் குறைகிறது. இங்குதான் செய்தி ஆரம்பமாகிறது. உலகம், உறவு இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டு நீங்களே அதையே சிந்தித்து ஒரு ஸ்டெப் எடுத்து வையுங்கள். ஒர்க் அவுட் ஆகும். உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். பின் அதையே சிந்தித்து வெளியே கொண்டு வாருங்கள். உள்ளான அற்புத மாற்றத்தை செயல் வடிவமாக வெளியே கொண்டு வாருங்கள். உதாரணமாக, உங்களுக்கு பாடுவது பிடிக்கும், நன்றாக வருகிறது. யாரோ ஒருவர் சொன்னார், சூப்பராக பாடுறீங்களே என்று. பெரிய மேடை போட்டு மைக்கு கொடுத்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சு தான் நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன கூட்டத்தில் பாடி காட்டுங்கள். நீங்களே பாடுங்கள். எனக்கு பாட வருது பாரு, நீங்கள் ரசிக்கிறீங்களா பாருங்கள், பாடி காட்டுங்கள். அதை வளர்த்து கொள்ளுங்கள். 10 பேருக்கு முன்பாக பாடுங்கள். அடுத்து உங்களை பாட வைப்பார்கள். இப்படித்தான் நம்ம அதை கொண்டு வர வேண்டும். கவுன்சிலிங் செய்வது உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கிறதா? அதை செய்யுங்கள் நீங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து 2 வேலைக்காரர்கள், நான் ஒரு தடவை காத்திருக்கும் பொழுது, கேபுக்கு காத்திருக்கும் போது 2 வேலைக்காரிகள் பேசிக்கொள்கிறார்கள். நான் அதை கவனித்தேன். ஒரு வேலைக்காரி இன்னொரு வேலைக்காரி வீட்டில் கொண்டு சேர்க்கப் போகிறார்.
அவள் சொல்லிக் கொடுக்குறாள் வெளியிலே நின்று கொண்டு. அவங்க கேட்பார்கள், என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். இது தெரியும்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். பலகாரம் போட்டு தெரியும்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று போய் சொல்லு. எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லாத, நிறைய வேலை வாங்கிடுவாங்க, லீவே கிடைக்காது என்று சொல்லிக் கொடுக்குறாள். அவள் தலையாட்டி கொண்டு உள்ளே போகிறாள். நான் அதை பார்த்து விட்டு போய்விட்டேன். பல நாட்கள் கழித்து ஒரு நாள் அந்த வேலைக்காரி அந்த சந்திக்க நேர்ந்தது. அப்போ நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன், நீ இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இது தெரியும், கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன்னு செய்து வேலை செய், அதனால் உனக்கு கிடையாது, உனக்கு சம்பளம் பரத்திலிருந்து வரும், மேலே இருந்து வரும் என்று வெகு விதமாக அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நீ திறமையை காட்டு, உன் திறமையை காட்டு, எனக்கு இதுக்கு ஒரு குடும்பம்மா, இதை நான் செஞ்சு காட்டுறேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்லு. அப்படி லீவை எடுக்காதே, லீவ் எடுக்க வேண்டாம் எடுக்கும் என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டேன். பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அவளை ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் சந்திக்க நேரிட்டது. அவள் சொன்னாள், அம்மா, நான் இப்பொழுது ஒரு ஸ்வீட் செக்ஷனுக்கு மேனேஜராக இருக்கிறேன், பல மடங்கு சம்பளம் வாங்கிறேன் என்று. இப்படித்தான் உலகம் நம்மளை தட்டி வைக்கும், நாமே நம்மளை முன்று கொண்டு வரும். யோசேப்பை யார் உற்சாகப்படுத்தினார்கள்? இவரை பற்றியும் தெரியாது, இவனுடைய குலத்தின் குடும்பத்தின் மேன்மையும் தெரியாத இடத்தில் தானே இருந்தான். தான் கண்ட சொப்பனம், தனக்குள்ளே வேறு கொண்டிருந்த அந்த தாட்டு, கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த இரண்டையும் சிந்தித்து சிந்தித்து அனலாக்கி கொண்டதால் எந்த இடத்தில் எப்படி நடத்தினாலும் என்ன வேலை கொடுத்தாலும் அருமையாக சவாலோடு செய்ய முடிந்தது அவனால். உங்களை உற்சாகப்படுத்த, குஷிப்படுத்த, தூக்கிவிட யாரை எதிர்பார்க்காதீர்கள், ஏமாந்து போவீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஆவியானோடு பேசுங்கள், போதும். அவர் கிருபை உங்களுக்கு போதும். முக்கியமான பகுதி என்னவென்றால், இப்படிப்பட்ட செய்தியை நான் செய்ய ஆரம்பிப்போம், தொடருவோம். இந்த ஓயாத பொய்யான வைக்கப்படாத ஒரு சாத்தான் இருக்கிறான், லேசாக எட்டி பார்த்து தட்டி பார்ப்பான், உடனே சோர்ந்து போய் அமர்ந்து விடுவோம். இது பிராக்டிக்கலாக வரும் விஷயம். இதையும் மனதில் கொண்டு நிதானமாக, விழிப்புணர்வோடு, நிலையாக, உறுதியாக, ரிசல்ட்லேயே மனதை கொண்டு எதை எடுக்கிறீர்களோ அதை செய்து கொண்டே இருங்கள். அதற்கு உயர்வை நீங்களே கொடுங்கள், அதற்கு கனத்தை நீங்களே கொடுங்கள். ஒரு நாள் இப்படி ஆவேன் என்று மனதுக்குள்ளேயே நீங்களே கற்பனை அனலாக்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக அது மாறும். உயர்வும் கனமும் மகிமை உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் மாறி வருகிறதை, உற்சாகத்தை, உறுதியை மக்கள் பார்ப்பார்கள். அப்பவும் பாராட்டுதலை எதிர்பார்க்காதீர்கள். இந்த உலகம் பாராட்ட தெரியாத உலகம். உங்களுக்கு சகலமும் மேலே இருந்து வரும். சங்கீதம் 62:5, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இதை மெய் என்று நிரூபியுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எனக்குள்ளே எனக்காக வைத்திருக்க அந்த அற்புத தாளந்துகளை, வரங்களை கண்டுபிடித்து கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வெளியே லாபகரமாக, மகிமையாக கொண்டு வந்து உமது பிள்ளை என்பதை உலகத்திற்கு காட்டுவேன். இது என்னால் தனியாக செய்ய முடியாது என்பதையும் அறிந்திருக்கிறேன். உமது நல்ல ஆவியானவர் எனக்கு துணையாயிருந்து நடத்துவாராக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு வெளியே வருவேன், சாட்சியாக நிற்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.